الحمد لله الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، وكان المتنبي يقول: وفي الناس من يرى الله بميسور عيشه ومركوبه رجلاه والثوب جلده، ولكن قلبا بين جنبي ما له مدى ينتهي بي في مراد أحده. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால், அவன் கிருபையினால், முக்தாராத் மின் அதபில் அரபு இலக்கியத்தை சார்ந்த கிதாபிலிருந்து ஒரு கிதாபான முக்தாராத்தை நாம் படித்து வருகிறோம். இதன் மூலம் அரபி மொழியினுடைய பல விஷயங்களை எளிதாக அறிய உறுதுணையாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடம் நாம் அல் முக்தாராத் பாடம் 71 அடைந்திருக்கிறோம். இதுவரைக்கும் 70 பாடங்களை கடந்து இப்பொழுது நாம் 71வது பாடத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இது ஜாமியாத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா சார்பாக நமக்கு நடத்தப்படக்கூடிய ஒரு பெரும் சேவையாக இருக்கிறது. இதன் மூலம் பல பயன்களை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். அரபி மொழியுடைய இலக்கியங்களையும், பல அரபு இலக்கியவாதிகள், இன்னும் அரபு புலமை பெற்ற பல கவிஞர்களாக இருக்கலாம், அதேபோல் உரைநடை ஆசிரியர்களாக இருக்கலாம், அவர்களுடைய கிதாபுகளிலிருந்து பல கட்டுரைகள் இதிலே ஒன்று சேர்க்கப்பட்டு அது நமக்கு நடத்தப்படுவதன் மூலம் பல பயன்களை நாம் பெற்று வருகிறோம். இது மிகப்பெரிய நன்மைக்குரிய ஒரு சேவையாக இருக்கிறது. இதுபோன்ற சேவைகளில் நாம் ஒன்று சேர வேண்டும், இதற்காக முந்திக் கொள்ள வேண்டும். வாருங்கள், நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். தங்கள் ஆதரவுகளை தங்களுடைய கருத்துக்கள் மூலம் பதிவு செய்யலாம். அதேபோல் தங்களுடைய துவாக்களிலே எங்களை சேர்த்து கொள்ளலாம். இன்னும் தங்களுக்கு அல்லாஹு தாலா அருளியுள்ள அருட்செல்வங்களை நன்கொடைகளாக வழங்குவதன் மூலம் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யலாம். பாருங்கள், எவர்கள் நன்கொடை கொடுக்க விரும்புகிறீர்களோ அவர்களுக்காக வேண்டிய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தங்கள் நன்கொடைகளை தாராளமாக வழங்கி மிக பெரும் கிருபையினை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினை, பொருத்தத்தினை பெற்றுக்கொள்வோமாக. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட உயர் பாக்கியங்களை நமக்கு தந்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாருங்கள், இப்பொழுது பாடத்திற்குள் செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உலுவுல் ஹிம்மதி லி அப்துர் ரஹ்மான் இப்னில் ஜௌசி. குறிக்கோளில் உச்சம் தொடுதல், அதாவது உயர்வடைதல், உயர்ந்த குறிக்கோள், பார்ட் 2, 2ஆம் பாகத்தை நாம் அடைந்திருக்கிறோம். முதல் பாகத்திலே இறுதியாக அபு முஸ்லிம் ஹுரசானி அவர்களை பற்றி பேசப்பட்டது. அவர்களுடைய நிலைகளை பற்றி நமக்கு எடுத்துச் சொல்லப்பட்டது. ஹஜ்ரத் அபு முஸ்லிம் ஹுரசானி அவர்கள், இவருடைய பெயர் என்ன என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அபு முஸ்லிம் அப்துர் ரஹ்மான் இப்னு முஸ்லிமில் ஹுரசானி என்பதாக சொல்லுவாங்க. அபு முஸ்லிம் ஹுரசானி என்பது பாரசீகத்தின் அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய பெயராக இருக்கிறது. இவர் ஹிஜ்ரியுடைய அடிப்படையில் பார்த்தோன்னு சொன்னால் ஹிஜ்ரி 100 பிறக்கிறாரு. அதே நேரத்தில் மீலாதுடைய அடிப்படையில் பார்த்தோன்னு சொன்னால் 718 பிறக்கிறார். இப்போ இவர் ஒரு அப்பாசி கலிஃபாவினுடைய அப்பாசி அந்த படையினுடைய ஒரு காயிதாக அதை நடத்தி செல்லக்கூடியவராக இருந்தார். இவர் அசல்ல ஃபாரசியை சார்ந்தவர். ஹொராசான் நாட்டுக்கு வாலியாக இருந்தார். இதுவரைக்கும் என்றால் அவர் அங்கு கொல்லப்படும் வரை. இவருடைய ஆசை, இவருடைய எண்ணங்களை பற்றித்தான் இங்கு நமக்கு சொல்லப்பட்டது. இவர் பேராசை கொண்டு தன்னுடைய குறிக்கோளை உலகத்துடைய குறிக்கோளாக ஆக்கி கொண்டார். அதனால் அவருடைய நிலை என்ன ஆனது என்பதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இவருடைய வாழ்க்கையின் நிலை எடுத்துக்கொண்டால் ஹிஜ்ரி 100 பிறக்கிறார்கள், 137 மரணித்து விடுகிறார்கள்.
வெறும் 37 ஆண்டு தான் இவர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் 37 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் இவர் தன்னுடைய அந்த விஷயங்களிலே உலகத்துடைய இந்த ஆசை பேராசையிலே ஒரு நிலையை அடைந்து விட்டார். எனவே இவருடைய அந்த நிலையை சொல்லும் பொழுது ஆட்சியிலே ஹஜ்ரத் மாமூன் அவர்கள் கூறும் பொழுது சொல்லுவார்கள், உலகத்திலே ஒரு சில நபர்கள்தான் பெரும் ஆட்சி ஆண்டவர்கள், பெரும் மலிக்குகளிலே உயர்ந்த மலிக்காக இருந்தவர்கள் என்று சொல்லும்போது அதில் அல் இஸ்கந்தர் என்பதை சொல்வார்கள். அதேபோல் அர்து ஷேர் அல் அவ்வல் என்பதாக சொல்வார்கள், அக்பர் என்பதாக சொல்வார்கள். அதேபோல் அபு முஸ்லிம் ஹொரசான் என்பவருடைய பெயரையும் அபு முஸ்லிமுல் ஹொரசான் என்பவரும் அதில் சேர்க்கப்படுகிறது. ஆக மிக பெரும் உலகத்துடைய அடிப்படையிலே அவர் தன்னுடைய அந்த குறிக்கோளை அடைந்தாரே ஒழிய மறுமையினுடைய அடிப்படையை மறந்து விட்டார் என்பதுதான் இங்கு நமக்கு சொல்லப்படுகிறது. இங்கு அதை தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், இவர் தன்னுடைய பல கொலைகள் செய்து பல குற்றங்கள் புரிந்து தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்தாலும் வெறும் 8 ஆண்டுகளில் இவருடைய ஆட்சி முடிவடைந்து விடுகிறது. எனவே மரணத்தை நோக்கி கொல்லப்படுகிறார். அப்போ அந்த நேரத்தில் அவருடைய அறிவு எதுவுமே வேலை செய்யலை. அடுத்ததாக முத்தனப்பி என்று கூறப்படக்கூடிய ஒரு பெரும் கவிஞருடைய அந்த விஷயத்தை கவிதைகளை சொல்லப்படுகிறது. அதை அவருடைய குறிக்கோளாக அவர் எடுத்து சொல்லுகிறார். ஆனால் அந்த குறிக்கோளை சொல்லி முடித்ததற்கு பின்பாக ஹஜ்ரத் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நான் அவருடைய குறிக்கோளுடைய விஷயத்தையும் கொஞ்சம் அலசி பார்த்தேன். அவருடைய தேவை வெறும் உலகமாகத்தான் இருந்தது. உலகத்தையும் முடிச்சுக்கிட்டாங்க, மறுமைங்கிறதே அவங்களுக்கு விருப்பமில்லாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பிறகு நான் என்னுடைய அந்த குறிக்கோளை, என்னுடைய நாட்டத்தினுடைய அந்த உயர்தலை நான் பார்த்தேன். பார்க்கும் பொழுது நான் மிக பெரும் ஆச்சரியமடைந்தேன். ஏன்னு சொன்னால், நான் இல்முலிருந்து எது உறுதியானதோ அதைத்தான் விரும்புகிறேன். அதே மாதிரி நான் இல்முல பல கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும், அதனுடைய எல்லை வரைக்கும் அடைய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், ஒவ்வொரு விஷயத்திலையும் சரி. அதே மாதிரி எனக்கு என்னுடைய வயசு, என்னுடைய அந்த காலம் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் நேரம் பலகீனமாக்குது. ஆனால் என்னுடைய ஹிம்மத், என்னுடைய அந்த நோக்கம், என்னுடைய அந்த நாட்டம், குறிக்கோள் இருக்கிறதே என்னை என்னுடைய இறுதி வரைக்கும் அடைய செய்கிறது. அப்போ ஒரு விஷயத்தில் நான் தயாரிப்பாக இருக்கேன், இன்னொரு விஷயத்தில் குறையோடு இருக்கேன், அது எனக்கு விருப்பம் இல்லை. அப்போ என்னுடைய குறிக்கோள் என்னன்னு சொன்னால், எல்லா விஷயத்திலையும் நான் பரிபூர்ணமாக இருக்கணும். உதாரணமாக, ஒரு முஹத்தீஸ் இருக்கார், ஹதீஸ் கலையில் பெரிய வல்லுநராக இருக்கார், ஆனால் அவருக்கு ஃபிக்குஹை பற்றி எதுவும் தெரியலை. அதே மாதிரி ஒரு ஃபக்கீஹ் இருக்கார், ஃபிக்குஹ் கலையில் நன்கு தேர்ச்சி பெற்றவராக இருக்கிறார், ஆனால் அவருக்கு ஹதீஸை பற்றி எதுவும் தெரியவில்லை என்றால் இது ஒரு பெரிய ஒரு நஷ்டம், ஒரு குறைதான். ஏன்னா எனக்கு பொதுவாக இல்மில் குறை ஏற்பதை நான் விரும்பலை. எதை வச்சு? என்னுடைய ஹிம்மத்தில் அது ஏற்படுதுன்னு சொன்னால் அது என்னுடைய ஹிம்மத்தில் குறையின் காரணமாகத்தான் என்னுடைய இல்முல குறை ஏற்படுது என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அப்போ அதனால் என்னது, அதே மாதிரி இப்போ நான் இல்மு முடிஞ்சு, இல்முக்கு பிறகு இருக்கக்கூடிய அமலுடைய விஷயத்தில் நான் எப்படி இருக்கிறேன், அமலுடைய எல்லையை இல்மை கொண்டு நான் அமல் செய்யக்கூடிய ஆகணும், அது அமலுடைய எல்லை வரைக்கும் நான் அடையணுங்கிறத நான் ஆசைப்பட்றேன். குறிப்பாக உன்னுடைய உள்ளம் சொல்கிறது, பிஷ்ரே ஹாஃபி அவர்களை போன்று நான் தக்வாவில் முன்னேற வேண்டும், பேணுதலில் முன்னேற வேண்டும். அதேபோல் மஅரூஃபே கர்ஹி போல நான் அந்த உலக பற்றட்டு தன்மையில் உச்சத்தை அடைய வேண்டும். இதெல்லாம் என்னது நான் விரும்புகிறேன். ஆனால் என்னுடைய தஸ்னீஃபுகள், நான் தஸ்னீஃபில் முத்தாலா பண்ணிட்டு மக்களுக்கு நான் பயன் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு, மக்களோடு மக்களாக பயனளித்து வாழ வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இவர்களை போன்று ஆவதெல்லாம் எனக்கு ஒரு தூரமான விஷயம்தான். அதுக்கு பிறகு நான் என்ன நினைச்சேன், மக்களை விட்டு நான் தேவையற்றவனாக இருக்க வேண்டும் என்பதாக நினைத்தேன். அதே போல் அவர்கள் மீது நான் நிறைய உபகாரங்களை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்துச்சு. இப்போ உதாரணமாக, இல்மைக்குள் நான் ஈடுபடுறதுங்கிறது எனக்கு சம்பாத்தியத்தை விட தடுத்துச்சு. அதே மாதிரி என்னுடைய ஆசைகளை நான் ஏற்றுக்கொள்றதுங்கிறது என்னுடைய உயர்ந்த நோக்கத்தை மறுப்பதிலிருந்து இருந்துச்சு. உலகத்துடைய ஆசையை நான் எடுக்கிறது எனக்கு உயர்ந்த நோக்கத்தை நான் விடுற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ அதனால் நான் என்ன செஞ்சேன், எனக்கு என்னுடைய நப்சு எப்படி இருந்துச்சு, குழந்தைகள் பெறணுங்கிற அந்த ஆசை ஏற்பட்டுச்சு. இப்படி உதாரணமாக தஸ்னீஃபுடைய ஹக்கீக் உறுதிப்பாடு ஏற்படும்னு நினச்சனோ, அதே மாதிரி
குழந்தை பெற வேண்டும் என்ற ஆசையும் தோன்றியது. இதுபோன்று பல விஷயங்களில் எனக்கு ஆசை ஏற்பட்டது. ஆனால் எனக்கு எந்த நிலையிலேயும் நான் உலகத்துடைய அந்த விஷயங்களை பெறுவதற்காக மறுமையை வீணாக்கவோ அல்லது மறுமையுடைய தீனுடைய விஷயத்தில் எந்த குறையும் செய்யவோ நான் விரும்பவில்லை என்பதை அவர்கள் கூறிவிட்டு, அதைத் தொடர்ந்து இன்னும் அவருடைய நோக்கத்தை அடைவதற்காக வேண்டி என்னென்ன முயற்சிகள் செய்கிறார் என்ற விஷயங்களையும் இன்ஷா அல்லாஹ் நாம் வரக்கூடிய பாடங்களில் காண இருக்கிறோம். இப்பொழுது இதுவரை பார்த்த விஷயங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய இபாரத்துகளை பார்ப்போம். பாருங்கள், பாடத்திற்குள் செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ثم لم يتنعم في ذلك أكثر من 8 سنين. மேலிருந்து அந்த அபுல் முஸ்லிம் அல் ஹுரசானி அவர்களை பற்றி தான் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் பல கொலைகள் செய்து தன்னுடைய ஆட்சியை பிடித்து கொண்டார். அவ்வாறு பிடித்தாலும் சும்மலம் எத்தனை எத்தனை அப்படின்னா நியாமத்துகளை அனுபவித்தான். லம் எத்தனை அவர் அனுபவிக்கவில்லை. ஃபிதாலிக்க அந்த விஷயத்திலே அக்ஸர அதிகமாக மின் சமானி சினின் 8 வருடங்களை விட அதிகமான காலங்கள் அவரால் அனுபவிக்கவில்லை. அப்ப என்ன செஞ்சார் அவரு? நம்ம சொன்ன மாதிரி 100ஆம் வருஷம் பிறக்கிறாரு, 137ல மவுத்தாயிறாரு. அப்போ இந்த 29ல வந்து அவர் ஆட்சி பொறுப்பு எடுத்தாலும் 8 வருஷம் தான் அவரால் இருக்க முடியுது. சும்மா உக்தீல வனசிய தத்பீர் அல் அக்லி ஃபகுத்தில. சும்மா உக்தீல என்றால் யக்தால் வந்து உக்தீல யுக்தாலு, அதாவது தந்திரமாக பிடிக்கப்பட்டார். அவருக்கே தெரியாத மாதிரி நினைக்கப்பட்டார், பிடிக்கப்பட்டார். அகத உஹித மின் ஹைசு லாயரா, அவருக்கே தெரியாத மாதிரி அளவு பிடிக்கப்பட்டார். நசிய இன்னும் மறந்து விட்டார் தத்பீர் லாக்லி, அறிவினுடைய அந்த ஆய்வை. அறிவின் மூலம் நான் தத்பீர் செய்வேன் என்று சொன்னாரு, அதை மறந்துட்டாரு. பக்குத்தில, எனவே கொல்லப்பட்டார். அப்ப அந்த நேரத்தில் அவருடைய தத்பீர் எந்த அறிவு எந்த வேலையும் செய்யல. மலா இலல் ஆஹிரத்தி, இன்னும் அவர் கடந்து சென்றார் மறுமையின் பக்கம். அலா அக்பஹி ஹாலின், நிலையில் மிக மோசமான ஒரு நிலையின் மீது அவர் சென்று விட்டார். இந்த உலகத்துல நோக்கம் இல்லாம இருந்து எதையோ நினைச்சாரு, கடைசியா உலகத்தை மட்டும் தான் அடைஞ்சாரே ஒழிய மறுமையில வெறும் கைசேதத்தோடு என்ன செஞ்சார்? உலகத்தை விட்டு அவர் சென்று விட்டார் என்பதாக அபு முஸ்லிம் அல் ஹுரசானியை பற்றி இப்னுல் ஜவுசி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்வதை பார்க்கிறோம். வக்கானல் முத்தனப்பி யக்கூல், முத்தனப்பி அவர்கள் கூறுகிறார்கள். முத்தனப்பி என்பவரும் ஒரு கவிஞர். அவருடைய கவிதையை பற்றி வருது. முதல்ல கவிதையை படிச்சுக் கொள்வோம். வஃபின் நாசி மை யரலா பி மைசூரி ஐஷிஹி வ மர்கூபுஹு ரிஜிலாஹு வ சௌபு ஜில்துஹு. மக்களிலே மை யரலா, யார் பொருந்திக் கொள்கிறாரோ, பி மைசூரி ஐஷிஹி, அவர்களுடைய வாழ்க்கையின் இலகுவை கொண்டு, வாழ்க்கையினுடைய லேசை கொண்டு பொருந்திக் கொள்கிறார்களோ. அப்ப இந்த இடத்துல என்னது, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவர் எப்படின்னு சொன்னா, அவர் வந்து மக்கள்ல வந்து யாரு நோக்கம் குறிக்கோள் ரொம்ப இழிவானதா லேசா வச்சிருக்கிறாங்களோ, அவங்க என்ன செய்றாங்க, லேசான வாழ்க்கை கிடைச்சா போதும் அப்படிங்கிறத அவங்க பொருந்தி கொள்றாங்க. மர்கூபுஹு ரிஜிலாஹு, அவருடைய வாகனமாகிறது அவருடைய 2 கால்களாகி விடுகிறது. சௌபு, இன்னும் ஆடை, ஜில்துஹு, அவருடைய உடல், அதாவது அவருடைய தோல் ஆகிவிடுகிறது. அப்போ தோலை ஆடை போலவும் அவருடைய கால்களை வாகனம் போலவும் பயன்படுத்தி கொள்றாங்க. அப்போ அதோட பொருந்திக்கிறாங்க, அதை போதுமாக்கி கொள்றாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க எந்த தேடுறது இல்லை, அப்படியே விட்டுறாங்க. சரி. வலாக்கின் கல்பன் பைன ஜம்பைய மாலஹு, என்றாலும் உள்ளமாகிறது, பைன ஜம்பை, என்னுடைய 2 விழாப்புறங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உள்ளமாகிறது, மாலஹு, அதற்கு இல்லை, மதன், எந்தவித எல்கையும், என் தஹி பி, என்னை கொண்டு அங்கு சேர்க்குமே, ஃபி முராதின், நாட்டத்திலே, அஹுத்துஹு, நான், அதாவது எந்த ஒரு நோக்கத்தை, எந்த ஒரு நாட்டத்தை நான் எனக்கென்று வைத்துக் கொள்கிறேனோ, வரையறுக்கிறேனோ, அதன் பக்கம் என்னை கொண்டு சேர்க்கக்கூடிய எந்த நோக்கமும் எந்தவித எல்லையும் அதற்கு இல்லை. என்ன சொல்ற, எனக்கு அதான் என்னுடைய உள்ளம் இருக்குது, அதற்கு எந்தவித ஒரு இதுவும் கிடையாது. அதாவது நான் வந்து அந்த காயத்தை போய் அடையணும், நான் எதை தேரணும், அது கிடைக்கணுங்கிறது அதில் கிடையாது. நான் விரும்புறது அது என்ன செய்ய மாட்டிருக்கு, கொண்டு போய் அடைய மாட்டிருக்கு. மாறாக என்ன செய்யுது, நான் ஒரு விஷயத்த வச்சா அதை பொருந்தி கொள்ளாம அதற்கு பின்னாடி உள்ளதை தேடுது. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் வந்து என்னுடைய நோக்கம் வந்து உயர்ந்தது, என்னுடைய நோக்கம் உயர்ந்தது, நான் வந்து என்ன செய்யறேன்,
பார்த்தா என்னுடைய உள்ளம் வந்து என்னது என்னை வந்து உயர்வான நோக்கத்தின் பக்கம் இழுத்துட்டு போகுது என்பதாக சொல்ற. நான் ஒன்று நினைச்சா கூட அதையும் தாண்டி என்னுடைய சிந்தனை போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ தரா ஜிஸ்மஹு யுக்ஸா ஷுஃபூஃபன் தருப்புஹு. அப்போ இந்த இடத்துல யுரா ஜிஸ்முகுன்னு சொன்னா தரா ஜிஸ்மஹுனி அதனுடைய உடலை பார்ப்பாய், அந்த உள்ளத்தினுடைய அந்த உடலை பார்ப்பாய். யுக்ஸா ஷுஃபூஃபன் அது அணிவிக்கப்பட்டதாக, ஷுஃபூஃபன் அதாவது மென்மையான ஆடையை, தருப்புஹு அதற்கு அதை சரி செய்யக்கூடிய, அதை சீர் செய்யக்கூடிய ஒரு ஆடையை அணிந்திருப்பதை நீ பார்ப்பாய். எனும் எனவே அது தேர்ந்தெடுக்கிறது, ஐயுக்ஸா இந்த உள்ளம் தேர்ந்தெடுக்கிறது அணிவிக்கப்படுவதை, துரு அன் தகுத்துஹு அதாவது துரு அன்ன உருக்கு சட்டைகளை, உருக்கு சட்டைகளை, தகுத்துஹு அதை உடைக்கக்கூடிய உருக்கு சட்டைகளை அது தேர்ந்தெடுக்கிறது. அப்ப என்ன சொல்ல, இந்த உள்ளம் இருக்குத இது வந்து இதை நீங்க பார்த்தேன்னு சொன்னா இதுக்கு மென்மையான ஆடையை அணிஞ்சு அது நல்ல சுகமா இருக்கட்டும் என்பதாக நினைச்சா அது மறுக்குது. மாறாக அதே விரும்புது கடுமையான ஆடை அணியப்படணும், அதை கூட என்ன செய்யணும், அது அதனுடைய வெயிட்டை தாங்கணும், அது உடைக்கப்படணும். அப்படின்னா என்னது, என்னுடைய உள்ளமானது லேசான விஷயத்தை கொண்டு பொருந்தி கொள்றது கிடையாது, மென்மையான விஷயங்களை கொண்டு பொருந்தி கொள்றது கிடையாது. மாறாக அதாவது மென்மையான ஆடை அணிந்து கொண்டு அரசனாக வாழ்தல், அரசனாக ரொம்ப லேசான விஷயம். அதே மாதிரி நான் அது ஆனால் என்னுடைய உள்ளம் எப்படி விரும்புதுன்னு சொல்லிட்டா, போர் ஆடைகளை, அந்த உருக்கு சட்டை போன்ற போர் ஆடைகளை அணிந்து இன்னும் என்னது கடுமையான முறையில போர் செய்து அங்கு போய் வெற்றி பெற்றுள்ளது சிரமத்தை அனுபவித்து இன்னும் நான் வந்து எனது உயர்ந்த நோக்கத்தை அடைய வேண்டும். உதாரணமா இப்ப அரசரா வாழும்போது ஓரளவு இடம் இருக்கும், இப்ப அதை விட இன்னும் எனது அதிகமான இடங்களை பிடிக்க வேண்டும், அதுக்காக வேண்டி சில கஷ்டங்களை அனுபவிக்கத்தான் வேணும். அதுக்கு வந்து என்னது அதாவது அரச ஆடை அணிஞ்சிட்டு இருக்க முடியாது. அப்போ அந்த போர்க்கருவியை போர் ஆடைகளை அணிந்து கொண்டு போர்க்களத்தில் இறங்கி எனது அங்கு வெற்றி பெற வேண்டும், இன்னும் பல இடங்களை பிடிக்க வேண்டும் என்பதைத்தான் என் உள்ளம் விரும்புகிறது. அதாவது உயர்ந்த நோக்கத்தின் பக்கம் என்னுடைய ஆசை செல்கிறது என்பதை இந்த கவிதையின் மூலமாக அவர்கள் நமக்கு விளக்க விரும்புகிறார்கள். இந்த நோக்கத்தை பற்றி எடுத்து சொல்றாங்க. முத்தனப்பி என்பவர் ஒரு கவிஞராக இருக்கிறார். அவர் பேரு அஹ்மது இப்னுல் ஹுசைன் அல் ஜாஃபி அல் கிந்தி அல் கூஃபி என்பதாக சொல்லுவாங்க. இவர் ஹிஜ்ரி 303 வருடம் பிறக்கிறார். ஹிஜ்ரி 354 இறந்து விடுகிறார். கிபி அடிப்படையில் பார்த்து சொன்னா 915 பிறக்கிறாரு, 965 இறந்து விடுகிறார். இவர் மிகப்பெரிய ஒரு கவிஞராக இருந்தார், அரபு கவிஞர் என்பதாக புனைப்பெயருக்கு சொல்லப்படும். மக்களின் பக்கம் உலகத்தின் பக்கம் சாயக்கூடியவர். இவருக்கு ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து இருந்துச்சு. எந்த அளவுக்குனா அரபி கவிஞர்கள்ல யாருக்குமே வழங்கப்படாத ஒரு பெரிய அந்தஸ்தை பெற்றிருந்தார். இவர் அந்த காலத்துல தண்ணீர் இல்லாத ஒரு சிறந்த கவிஞராக இருந்தார். அவருடைய காலமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆட்சி நிறைந்த கவிஞராக இருந்தார். இவருடைய கவிதையை கொண்டு பல விஷயங்கள் எடுக்கப்படக்கூடிய அளவுக்கு உயர்ந்த கவிதைகளாக இருக்கும். ஹிக்மத் நிறைந்தவர். அதே போல அரபி அதபு விஷயங்களையும் ரொம்ப தேர்ச்சி பெற்றவராக இருந்தார். அதே மாதிரி இவர் வந்து தன்னுடைய கவிதையை வந்து எப்போ சொல்ல ஆரம்பிச்சார்னா, தன்னுடைய வாழ்க்கையில முதல் கவிதை சொல்லும்போது இவருடைய வயது 9 இருந்துச்சு. அந்த அளவுக்கு கவிதையில மிகவும் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார். ஆனால் என்ன, இவருடைய நோக்கம் எல்லாம் பார்த்தோன்னு சொன்னா கேட்கறதுக்கு பெருசு மாதிரி தெரியுது, ஆனால் எதுவுமே உள்ள இல்லைங்கிறது தான் அங்கே சொல்ல வராங்க. அதே மாதிரி இவருடைய வாழ்க்கையுடைய காலமும் வெறும் குறைவான வருடம் தான். ஆனால் இவர் என்ன கொல்லப்பட்டார். ஏன்னு சொன்னா, இவர் முத்தநபி என்ன லப்பத் இப்னு யஸீத் அல் அசதி என்பவரை ரொம்ப பயங்கரமான முறையில் வசப்பாடி என்னுடைய கவிதையில கொண்டு கடுமையான முறையில் அவங்களுடைய குடும்பத்தை, அவங்களுடைய கண்ணியத்தை எல்லாம் குத்தி பேசினார். இது விஷயத்த பொறுக்காம என்ன செஞ்சாரு, ஒரு கூஃபால இருந்து திரும்பி வரும்போது அவரும் அவருடைய மகன் அதே போல அவருடைய அடிமையெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அப்ப இடையில ஃபாத்திக் இப்னு அபி ஜஹல் அசதி என்பவன் பார்த்து என்ன செய்யறான், அவன் யாருன்னு சொன்னா ஃபாத்திக்ங்கிறவன் அவனுடைய மாமா தான் லப்பத் இப்னு யஸீத். அப்போ அவரை வசப்பாடினதுனால இவன் என்ன செஞ்சான், கொலை செஞ்சாலாம். இப்போ இதனால என்னது, பார்க்கறதுக்கு ரொம்ப நோக்கம் நிறைந்த கவிதைகள் போல தெரிகிறது, ஆனா உள்ள ஒண்ணும் இல்லை. இதுதான் முத்தநபியுடைய நிலைகளாக இருக்குது. இப்போ அதுல இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, வதஅம்மல்து ஹாதல் ஆஹர ஃபஇதா நஹ்மத்துஹு ஃபீமா யதஅல்லகு பித்துன்யா ஃபஹஸ்பு. ஃபதஅம்மல்து, நான் ஒருத்தரையா என்ன செஞ்சேன், ஆராயிர மாதிரி இங்க இவரையும் நான் ஆராய்ந்து பார்த்தேன், இவரையும் நான் தேடி பார்த்தேன், உள்ளே அலசி பார்த்தேன். ஹாதல் ஆஹிர, ஹாதல் ஆஹர இந்த மனிதரை, இந்த மற்றொருவரை,
மற்றும் இந்த இடத்துல முத்தநபியை சொல்றார். முத்தநபியை நான் பார்த்தேன். இதா நஹ்மத்துஹு, அப்பொழுது அவருடைய தேவை என்பது ஆகியிருந்தது. ஃபீமாயத்த அல்லப்பு, எந்த ஒன்று தொடர்புடையதாக இருக்குமோ இத்துனியா, உலக அடிப்படையில் எது ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறதோ அது விஷயத்திலே தான் அவருடைய தேவை இருந்தது. ஹஸ்பு, ஹஸ்பு என்றால் இந்த இடத்துல மட்டும், அதாவது துனியாவில் மட்டும் தொடர்புடையதாக இருக்கிறது. வநதர்து இலா உலுவி ஹிம்மதி ஃபரஐதுஹா அஜபன். ஒவ்வொருத்தரையா சொன்னாங்க. முதல்ல ரதியுடைய நிலையை சொன்னாங்க, அபு முஸ்லிம் ஹொரசானியை பற்றி சொன்னாங்க, மூணாவது முத்தநபியை பற்றி சொல்லிட்டு இப்போ தன்னை பற்றி சொல்றாங்க. நான் என்னுடைய இம்மத்தினுடைய உயர்தலை பற்றி நான் பார்த்தேன். நான் அதை பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமான நிலையிலே அதை நான் பார்த்தேன். ராய்த்துஹா அஜபன்னா ஆச்சரியமாக பார்த்தேன். உதாலிக்க அன்னனி அருமு, அதாவது நான் நாடுகிறேன் இல்மிலிருந்து, மா தயக்கனு அன்னி லா அஸ்லு இலைஹி, இல்மிலிருந்து எதன் பக்கம் நான் அடைய மாட்டேன் என்று நான் உறுதி கொள்கிறேனோ அப்படிப்பட்ட விஷயத்தை நான் அடைய நாடுகிறேன். அன்னனி வஹிப்பு நைல குல்லில் உலூமி அலா இஹ்திலாஃபி ஃபுனூனிஹா, ஏனென்றால் நிச்சயமாக நான் வஹிப்பு விரும்புகிறேன், நைல குல்லில் உலூமி இல்முகளிலிருந்து ஒவ்வொன்றை பெறுவதையும், அலா இஹ்திலாஃபி ஃபுனூனிஹா அதனுடைய கலைகளின் மாறுபட்ட விஷயங்களின் மீது, மாறுபட்ட கலைகள் கொண்ட அந்த விஷயங்களின் மீது நான் ஒவ்வொரு இல்மையும் பெறுவதை நான் விரும்புகிறேன். உரீது இஸ்திக்ஸா குல்லி ஃபர்தின், இன்னும் நான் நாடுகிறேன் இஸ்திக்ஸா அப்படின்னா எல்லையை அடைவது, அக்ஸாங்கிறது அதாவது இஸ்திக்ஸா எல்லையை அடைவது, குல்லி ஃபர்தின் ஒவ்வொரு விஷயத்தினுடைய எல்லையை அடைவதை நான் விரும்புகிறேன். ஹாதா அம்ருன் யஅஜிசுல் உம்ரு அன் பாதிஹி, ஹாதா அம்ருன் இது ஒரு விஷயமாக இருக்கிறது, யஅஜிசுல் அம்ரு, யஅஜிசுல் உம்ரு அதாவது வயது என்பது, வாழ்க்கை என்பது இயலாமையிலாகும், அன் பாதிஹி அதனுடைய சிலதை அடையதை விட்டும் இயலாமையிலாகிவிடும். அது எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டால், ஹிம்மத்தின் இந்த இடத்துல ஹிம்மத் என்பதாக போட்டிருக்கு, அசல் நுஸ்கா பிழையினால ஹிம்மத்தின் என்பதாக, அதாவது ஹிம்மத்துடையவர் எனக்கு ஒரே ஃபனிலே, அதாவது ஒரே கலையிலே ஹிம்மத்துடையவர் எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டால், கது பலக முன்தஹாஹு ஃபஐதுஹு நாகிஸன் ஃபீ கைரி ஃபலா அஉது ஹிம்மதஹு தாம்மத்தன். கது பலக திட்டமாக அவர் அடைந்து விட்டார், முன்தஹாஹு அதனுடைய எல்லையை அடைந்து விட்டார், ரஅய்துஹு நான் அவரை பார்த்தேன், நாகிஸன் குறைவானவராக, குறைவுள்ளவராக, ஃபீ கைரிஹி அது அல்லாத ஃபன்ல. அப்போ ஒரு ஃபன்ல காமிக்கிறாங்க, இவரை பாருங்க எவ்வளவு பெரிய ஹிம்மத் வச்சிருக்கிறாரு இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் நான் பார்க்கும்போது அவர் அதுல முழுமையா இருந்தாலும் மற்ற விஷயத்துல குறைவுள்ளவராக இருந்தா, ஃபலா அவுத்து ஹிம்மத்தஹு தாம்மத்தன் நான் அவருடைய ஹிம்மத்தை, குறிக்கோளை, நாட்டத்தை நான் நினைப்பதில்லை, எண்ணுவதில்லை, தாம்மத்தன் முழுமையானதாக. மிஸ்ல உதாரணமாக, மிஸ்லுல் முஹத்திஸி ஃபாத்தஹுல் ஃபிக்ஹு வல் ஃபகீஹி ஃபாத்தஹு இல்முல் ஹதீஸ். அப்போ ஒரு முஹத்திஸை போன்று, ஃபாத்தஹுல் ஃபிக்ஹு அவருக்கு தவறிவிட்டது அல் ஃபிக்ஹு மார்க்க சட்டங்கள் அதை பற்றி அறிவது என்பது, அதிலே மகாரத்தை பெறுவது என்பது அவருக்கு தவறிவிட்டது. அப்படிப்பட்ட முஹத்திஸை நான் கருதுகிறேன். வல் ஃபகீஹி இன்னும் ஒரு ஃபகீஹை போன்று, மார்க்க சட்டம் நன்கு தெரிந்த அந்த அறிஞரை போன்று, ஃபாத்தஹு இல்முல் ஹதீஸ் ஹதீஸுடைய இல்ம் என்பது அவரை விட்டும் தவறிவிட்டதே, அப்படிப்பட்டவர். அப்போ முஹத்திஸா இருக்கிறாரு, ஆனால் ஃபிக்குடைய விஷயம் எதுவுமே தெரியல, அல்லது ஃபகீஹா இருக்காரு, ஃபிக்கு விஷயத்துல எல்லாம் தெரிஞ்சிருக்கிறாரு, ஆனால் ஹதீஸுடைய இல்ம் என்பது அவர்கிட்ட இல்லை. இப்படிப்பட்டவர் நான் என்ன நினைக்கல, முழுமையானவனா நினைக்கல. பலா அரல் ரிலா பி நுக்ஸானி மினல் உலூமி இல்லா ஹாதிஸன் அன் நக்ஸில் ஹிம்மதி. பலா அரல் ரிலா பி நுக்ஸானி மினல் உலூமி நான் பொருத்தத்தை, நான் திருப்தியை கருதவில்லை, பி நுக்ஸானி குறைவதை கொண்டு, மினல் உலூமி பல வகை இல்முகளிலிருந்து குறைவு ஏற்படுவதை நான் புரிந்து கொள்ளவில்லை, இல்லா நான் கருதவில்லை, அந்த திருப்தி நான் கருதவில்லை, இல்லா தவிர, ஹாதிசன் ஒரு நிகழ்வாகவே ஏற்பட்டதாகவே தவிர, அந் நக்ஸில் ஹிம்மதி என்னுடைய குறிக்கோளின், ஹிம்மத்துடைய குறிக்கோளின் நாட்டத்துடைய குறைவை கொண்டு ஏற்பட்டதாகவே தவிர நான் அதை கருதவில்லை. சும்ம இன்னி அரூமு பின்பு நான் நாடுகிறேன், நிஹாயத்தல் அமலி அமலுடைய எல்லையை, அமல் செய்வதில் இறுதி கட்டத்தை அடையணும், எல்லையை அடையணும் என்பதை நான் ஆதரவு நாடுகிறேன். பில் இல்மி இல்மை கொண்டு. அப்போ கற்ற இல்மையை முழுமையாக கற்க வேண்டும்,
அதில் முழு எல்லையை அடைய வேண்டும் என்றது ஆசை இருக்குது. அதே மாதிரி இல்முக்கு பிறகு அந்த அமல் என்பது எனக்கு முழுமையாக வந்துவிட வேண்டும், அதிலும் உச்சக்கட்டத்தை அடைய வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமாக நாட்டமாக இருக்கிறது. எனவே நான் தாக்க எத்தூக்கிலிருந்து அஷ்தாக்குல், அதாவது நான் ஆசைப்பட்டேன் இலா ஒரஇ பிஷ்ரின், அதாவது பிஷ்ரே ஹாஃபின்னு சொல்லுவாங்க. இன்ஷால்லா அவங்கள பத்தி நமக்கு சொல்லப்படும். பிஷ்ரே ஹாஃபியினுடைய அந்த பேணுதலின் பக்கம் நான் ஆசைப்பட்டேன். அவர் எவ்வாறு பேணுதலாக இருக்கிறாரோ அதே போட்டு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஜஹாதத்தி மஅரூஃபின், மஅரூஃபே கர்ஹி என்று கூறப்படக்கூடிய அவருடைய அந்த உலக பற்றற்ற தன்மை என்னில் வர வேண்டும் என்பதன் பக்கம் நான் ஆசைப்பட்டேன். இதெல்லாம் நான் ஆசை வைக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. ஆனா இதெல்லாம் என்னுடைய வஹாதா மா முத்தாலஅத்தி தஸானிஃபி வ இஃபாதத்தில் ஹல்கி வ மஆஷரத்திஹிம் பஈதுன், இந்த விஷயம் இருக்கின்றதே, இந்த இவங்களை போல பேணுதலாக அடைகிறது, இவர்களுடைய அந்த பற்றற்ற தன்மை என்னுடைய கொண்டு வருவது என்பது என்னுடைய தஸ்னீஃப்கள், அதாவது என்னுடைய அந்த கோர்வைகளை முத்தாலா செய்வதுடன், இன்னும் படைப்பினங்களுக்கு பயனளிப்பதுடன், இன்னும் அவர்களோடு இணைந்து வாழ்வதுடன் இது தூரமான விஷயமாக இருக்கிறது. அப்ப இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா எனக்கு இதெல்லாம் லேசா இருக்கும். அப்ப இந்த மாதிரி தலாவும் பண்ணிக்கிட்டு மக்களுக்கு பயன்களையும் அளித்துக் கொண்டு அதே மாதிரி அவர்களுடன் வாழ்ந்து கொண்டு இந்த பிஷ்ரே ஹாஃபியை போலவோ மாரூஃபே கர்ஹி போலவோ நான் அடைய முயற்சிப்பது என்பது ஒரு மிக பெரும் தூரமான பாரமான விஷயம்தான். இருந்தாலும் என்னது, அது சிரமங்கள் இருந்தால் நான் அதை என்ன செய்கிறேன், முயற்சி செய்வேன் என்பதை சொல்றாங்க. அதை தொடர்ந்து அவர்கள் எவ்வாறு அதை குறிக்கோளை தன்னுடைய குறிக்கோள்ல உறுதியாக இருக்கிறார்கள், அதில் உச்சத்தை அடைகிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். அதில் இன்ஷா அல்லாஹ் பிஷ்ரே ஹாஃபி அவர்களை பற்றியும் மஅரூஃபே கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் நாம் வரக்கூடிய பாடத்திலே காண இருக்கிறோம். அல்லாஹு தாலா நம்முடைய குறிக்கோளையும் நோக்கத்தையும் உயர்ந்ததாக, அழகானதாக, நலவானதாக, சிறந்ததாக ஆக்கி வைப்பானாக. அதை அடையக்கூடிய பாதையிலே கஷ்டங்கள் கரடு முரடுகள் இருந்தாலும் அதை அடைய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு நாம் அடைந்து இம்மையும் மறுமைக்கும் பயன் தரக்கூடிய, வெற்றி ஈட்டி தரக்கூடிய உயர்ந்த குறிக்கோளை நமக்கு தந்த அருள் புரிவானாக. ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.